சம்பந்தி, அங்க பாருங்க. சம்பந்தி, இவங்க எப்படி இங்க? தெரியல சம்பந்தி. கார்த்திக் வேற கூடயே வரான். இப்ப என்ன பண்றது? சம்பந்தி, இப்ப நம்மள அவங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவங்க எதுக்காக இப்ப வந்திருக்காங்கன்றத நம்ம கண்டுபிடிச்சாகும். கரெக்ட் சம்பந்தி. பதட்டத்துல இருந்தாலும் பிளான பக்கவா பண்றீங்க. புகழ்ந்தது போதும், வாங்க. ஆரம்பிச்சிடலாமாமா? ஆரம்பிச்சிடலாம். சரிங்கம்மா. நீங்க எல்லாரும் உட்காருங்க. கார்த்திக், உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா இருக்கிறதுனால நீயே உன் கையால அன்னதானம் பண்ணிடுறியா? ஆமாம்பா, அவங்க சொல்ற மாதிரி நீயே பரிமாறிடு. அன்னதானத்துக்கான புண்ணியம் உன் பிறந்த நாள் அன்னைக்கு உன்னை வந்து சேரட்டும். சரிங்க, பண்ணிடுறேன். ராஜிமா, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல. அட வாங்க ராஜிமா, வாங்க சொல்றேன். வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. உட்காருங்க. எங்க சாப்பிடுற நேரத்துல இப்படி முகத்தை மூடி வச்சிருந்தா எப்படிங்க சாப்பிடுவீங்க? முதல்ல முகத்துல இருந்து துணி எடுங்க. அட எடுங்கன்னு சொல்றேன், என்னங்க இப்படி முகத்தை முடிக்கிட்டு? நீங்க தானே அன்னைக்கு என் பொண்ணை 2ஆம் தரமா பொண்ணு கேட்டு வந்தீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. மங்க, எந்திரிமா, நம்ம அடுத்த பந்தியில சாப்பிட்டுக்கலாம். உட்காருங்க. கோவில்னா எல்லாரும் வரதா செய்வாங்க. வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாம் நமக்கு தான். சாமிக்கு எல்லாருமே ஒண்ணுதான். ராஜ்யமா ஏற்பாடு பண்ணிருக்கிற இந்த அன்னதானத்துல வீண் பிரச்சனை வேண்டாம். கொஞ்சம் கோவப்படாம இருங்க. தம்பி, நீங்க வந்து பரிமாறுங்கப்பா. கார்த்திக், வா. பர்த்டே பாய்க்கு இன்னைக்கு ஏதாவது ஸ்வீட் கொடுக்கணும் இல்லையா? இந்தா சாப்பிடு.
என்ன பாக்குறேன், வாங்கிக்கோ. ம். ஹாப்பி பர்த்டே ஒன் செகண்ட். இன்னைக்கு நீங்க எல்லாரும் இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த ஃபங்க்ஷன் இருந்ததுனால தான் நான் லீவு கேட்டிருந்தேன். நாளையில இருந்து நான் எப்பவும் போல வேலைக்கு வந்துடுறேன். ராஜிமா, இத யார் உங்ககிட்ட கேட்டா? முதல்ல இந்த அன்னதானத்தை எல்லாம் நல்லபடியா முடிங்க, அப்புறமா உங்க வேலைய பத்தி யோசிக்கலாம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா. கார்த்திக், நீயும் எங்க கூடவே வந்துரு. போற வழியில டிராப் பண்ணிடுறோம். நான் உங்க கூட இருந்து அன்னதான வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. அதுவும் சரிதானம்மா. அவங்க பாவம் துணைக்கு ஆள் இல்லாம இருக்காங்க. கார்த்திக் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வரட்டுமே. அப்ப நாங்க கிளம்புறோம்மா. நாங்க போயிட்டு வரோம் ராஜிமா. ராஜிமா, போயிட்டு வரோம். வரோம் தம்பி. வர ராஜிமா, வர. ராஜி, நான் அவங்கள பார்த்ததும் எங்க நம்மளை பத்தின எல்லா உண்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு நாங்க பயந்துட்டோம். நல்ல வேலை எதுவும் நடக்கல. தங்கச்சிமா, இந்த ரெண்டு குடும்பமும் இன்னைக்கு ஒரு நாள் ஒன்னா ஒத்துமையா இருந்ததை பார்த்தபோது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இதுவே வாழ்நாள்லாம் தொடர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காக தானே இவ்ளோ தூரம் நாம எல்லாரும் போராடுறோம். அந்த அம்மன் அருளால நிச்சயம் அது நல்லபடியா நடக்கும். மேடம், வேற ஏதாவது வேணுமா மேடம்? ஒண்ணு வேண்டாம், பில் மட்டும் கொண்டு வாங்க. ஓகே மேடம். என்னடி இவ்ளோ சத்தம்? ஏதோ பர்த்டே செலிப்ரேஷன் நினைக்கிறேம்மா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Karthik. ஏண்டி ஆர்த்தி, என்னடி இது? இன்னைக்கு கார்த்திக் பிறந்த நாளா? ஆமாமா, ஆனா அதுக்கு ஏன் இவ கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான்னு தான் தெரியல. கார்த்திக், சண்மதி சொல்லிதான் இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேங்கிறதே எங்களுக்கு தெரியும். ஒருவேளை பர்த்டேன்னு சொன்னா எல்லாரும் ட்ரீட் கேட்பாங்கன்னு கமுக்கமா இருந்தீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அப்ப ட்ரீட் எல்லாமே இன்னைக்கு உன் செலவு தான். அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சுங்க.
சரி நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. கார்த்திக் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணுவாரு. சண்முதி, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். கார்த்திக் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இது என்னோட gift. ஐயோ, எதுக்குங்க இதெல்லாம்? அவங்க கொடுக்கும்போது மட்டும் கை நீட்டி வாங்கிக்கிட்ட? ஏன் நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? இல்ல, நீங்க தான் இப்படி சர்ப்ரைஸா ஒரு கேக் கட்டிங் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அதுக்குன்னு பர்த்டே பாய்க்கு ஒரு gift கூட கொடுக்கலனா எப்படி? கண்டிப்பா உனக்கு வந்திருக்கிற மத்த கிஃப்ட்டை விட இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். வாங்கிக்கோ. தேங்க்ஸ். சரி, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். கார்த்திக், நீ ஹாப்பி தானே? ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. எனக்காக நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இன்னைக்கு கோவில நம்ம சந்திச்சுக்கிட்டது, அதுக்கப்புறம் இந்த கேக்கு பார்ட்டி, இதெல்லாம் நினைக்கிறப்ப உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பர்த்டேல இருந்து உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாவும் நல்லதாவும் தான் அமையும். எப்பவும் உனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவல்ல, அப்படியெல்லாம் இனிமே நீ என்னைக்கும் நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இவன் எதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி இவகிட்ட ஃபீல் பண்ணிருக்கான்? என்னடி சொல்றா இவ? அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. இன்னைக்கு உன் பர்த்டேவை எத்தனை பேர் சேர்ந்து கொண்டாடணும்னு பார்த்தல, உனக்கு நாங்க இருக்கோம் கார்த்திக். இனிமே நீ தனி ஆள் கிடையாது. எப்பவும் உன் கூட நான் இருப்பேன். ஆர்த்தி, இந்த சண்மதி பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த கார்த்திக் ஏதோ ஒரு வகையில டிராமா பண்ணிருக்காண்டி. இதெல்லாம் ராஜராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா இல்ல அந்த அம்மாக்கு தெரியாம நடக்குதான்னு எனக்கு புரியல. அம்மா, இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு? நம்ம நேரா அந்த சண்மதி கிட்டேயே போய், நீ நினைக்கிற மாதிரி கார்த்திக் ஒன்னும் தனி ஆள் இல்ல, அவருக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிடுவோம். ஒருவேளை இவனை கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சு அவ ஏதாவது பிளான் பண்ணிருந்தான்னு வையேன், மொத்த பிளானும் உடனே கந்தல் ஆயிருக்கும்ல. ஏய், அவசரப்படாதடி. இதெல்லாம் நாம யோசிச்சுதான் செய்யணும். முதல்ல இவன் சண்மதி கிட்ட பேசுறதெல்லாம் அவங்க வீட்டுக்கும் தெரியுமா ராஜேஸ்வரிக்கும் தெரியுமான்னு தெரியாம நாம ஏதாவது பேச போய் அதுவே சண்மதிக்கு கார்த்திக் மேல அன்பு வர்றதுக்கு ஒரு காரணம் ஆயிடும். நமக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு ஆர்த்தி. அது என்னன்னு நாம சரியா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பத்தி முதல்ல சண்மதி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்க அத்தை கிட்ட பேசுவோம். வா. இந்த ரெண்டு குடும்பமும் இன்னைக்கு ஒரு நாள் ஒன்னா ஒத்துமையா இருந்ததை பார்த்தபோது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா?
सा सा गरे 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 सा 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 रे सा नि सा गरे 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 सा धीरा नदीम तना धीरा नदो तना धीरा नदीम तना धीरा नदीम तना धीरा नदो तना धीरा नदीम तना सा गरे 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 सा 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 रे सा नि सा गरे 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 सा இனிமே நீ தனி ஆள் கிடையாது. எப்பவும் உன் கூட நான் இருப்பேன். சண்மதி அவன் மனசுல அவ வீட்டுல என்ன ஒரு ஆளை நினைக்க ஆரம்பிச்சிட்டா. இந்தாங்கண்ணே. இந்த கார்த்தி. ஆர்த்தி பாரு, அடிக்கடி உன் அத்தை போடுற காஃபி மாதிரி வரலன்னு சொல்வியே, இப்போ உன் அத்தை காஃபியோட நிக்கிறாங்க. உனக்கும் சேர்த்துதான். என்ன முறா அழியா இருந்தாலியா திடீர்னு வந்து நின்னுட்டு காப்பி கீப்பிங்கிற? என்னண்ணே? அவரை விடுங்க சம்பந்தி, அவர் எப்பவுமே அப்படித்தானே பேசுவாரு. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா என்ன? நாங்க அப்படி திடுதுப்புன்னு வந்துட்டா சம்பந்தி அம்மா கோச்சுக்கு போறாங்களா என்ன? அப்படியே அவங்க கோச்சுக்கிற அளவுக்கு நாங்க தப்பு எதுவும் பண்ணலைங்களே. விடுங்க, வாய் தவறி சொல்லிட்டு இருக்காரு. உட்காருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். இல்லைங்க சம்பந்தி, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, சும்மா சொன்னேன். என்ன சம்பந்தி, ஏதாவது முக்கியமான விஷயமா? காலையிலே வந்திருக்கீங்க? ஐயோ சம்பந்தி, நாங்க அர்த்தராத்திரிலேயே வந்திருப்போங்க. அந்த நேரத்துல நீங்க அசந்து தூங்கிட்டு இருப்பீங்களேன்னு தான் இப்ப ஓடி வந்தோம். அது சம்பந்தி அம்மா, நான் டயர்டா படுத்து தூங்கிட்டு இருந்தேனா அப்ப ஒரு கனவுங்க. கனவுல வானதி வந்தாங்க. உட்கார்ந்து ஓன்னு கதறி கதறி அழுகுறாங்க. அமுதா, காலங்காத்தால வந்து ஏன் எல்லாரையும் வருத்தப்பட வைக்கிற? ஏங்க, வருத்தப்படுற விஷயமா இருந்தா நான் வந்து சொல்வேனாங்க. நல்ல விஷயமா இருக்க போய் தான் சம்பந்தி அம்மா காதலையும் வேட்டும்னு வந்து சொல்ல வந்தேங்க. சம்பந்தி அம்மா, நீங்க கேளுங்க. வானதி கனவுல வந்து அழுதாளுங்களா? நான் ஏமா அழறேன்னு கேட்டேன். அதுக்கு வானதி, நான் தான் வாழல, நல்ல வாழ்க்கை கிடைச்சும் எனக்கு வாழ கொடுத்து வைக்கல, ஆனா அவரு ஏன் இப்படியே இருக்கணும்? அவர் வாழ்க்கையெல்லாம் வீணா போகுது, அதனால ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. என் அத்தை ராஜி அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்து இந்த குடும்பம் வம்ச விருத்தி ஆகட்டும்னு சொல்லி அழுதாளுங்க. இது நல்ல விஷயம் தானங்க சம்பந்தி அம்மா? அதுதான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வானதி நம்ம குடும்பத்துக்கு எப்பவுமே நல்லதுதானே நினைப்பா. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி, நன்றி. ஐயோ சம்பந்தி, என்ன நீங்க யாரோ ஒரு மூணாவது மனுஷகிட்ட சொல்ற மாதிரி நன்றி எல்லாம் சொல்றீங்க? நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்லதுன்னா அதுக்கு என்ன விட யாருங்க சந்தோஷப்பட போறா? அப்புறம் எங்க மாப்பிள்ள, நீங்க யாராவது ஒரு பொண்ண காதலிக்கிறீங்களா? இல்லங்க, தப்பு தப்பு. நீங்க எப்படிங்க வானதியை மறந்துட்டு காதலிப்பீங்க? ஏதாவது ஒரு பொண்ணு உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லி உங்களையே சுத்தி சுத்தி வருதுங்களா? நீங்களே கேள்வியும் கேட்டு நீங்களே பதிலே சொல்றீங்களே, அதை எப்படிங்க வானதியை மறக்க முடியும்? அவ இருந்த இடத்துல என்னால எப்படிங்க வேற பொண்ணு வச்சு பார்க்க முடியும்? நானும் யாரையும் காதலிக்கல, என்னையும் யாருமே காதலிக்கல. ஐயோ மாப்பிள்ள, அம்மா அப்பா முன்னாடி நான் கேட்டது தப்புதானுங்க. ஆனா சம்மந்தி எல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு கோச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் நீங்க நல்லா வாழணும்னு ஆசை இருக்கும்ல, அதனால தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. சொல்லுங்க.
நான் தான் யாரையும் காதலிக்கலன்னு சொல்றான்ல. சரி பரவாயில்ல மாப்பிள்ள, அதனால என்ன? வானதி என் கனவுல வந்து சொன்ன மாதிரி நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடாது? ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்காங்க. ஒருவேளை என்னையும் சண்மதியும் சேர்த்து வச்சு பார்த்திருப்பாங்க. மாப்பிள்ள என்னங்க அப்படி யோசிக்கிறீங்க? வானதி என் கனவுல வந்து சொன்னான்னு சொன்னத நீங்க நம்பலீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்பானவங்க கனவுல வானதி வரதானே செய்வா. ஆமா அத்தை, உங்க கனவுல வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற. அதே என் கனவுல வந்து என்ன தவிர யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ற. என் முகத்தை எப்படிங்க உங்களால மறக்க முடியும் அப்படின்னு என்கிட்ட வந்து கேக்குறா. அப்படி கேக்குறாளா? ஏன் மாப்பிள்ள, அப்போ வானதி மாதிரியே முகத்தோட இருக்கிற பொண்ணா இருந்தா நீங்க கட்டிப்பீங்களா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? இவ வானதிய மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தேன்னு அப்பப்போ உளறிக்கிட்டு தான் இருப்பா. உளறனா? இவ தான் பார்த்துருக்கா. நாமளும் இதே ஊர்ல தானே இருக்கோம். நாம யாரும் இது வரைக்கும் பார்த்தது இல்லையா?